அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கர்மஸ்தானத்தில் இணைய போகும் இரட்டை கிரகங்கள் இனி எல்லாமே 2 மடங்கு தான். 2 மடங்கு லாபம், 2 மடங்கு அதிர்ஷ்டம் தான். ஆமாங்க, மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு 2 கிரகங்களினுடைய சேர்க்கையால் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் இந்த பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சுக்கலாம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை, உங்கள் மிதுன ராசிக்கு 9ஆம் வீடாக அமைகிறது கும்பராசி. அந்த கும்பராசியில் தான் அமர்ந்திருக்கார் சனி பகவான். அவர் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சியாகி 10ஆம் வீடான மீன ராசிக்கு போகிறாரு. ஏற்கனவே அங்கு ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ஆனாலும் 2025 ராகு பயிற்சியும் நடக்க போகுதுங்க. மே மாதம் ராகு பகவான் பயிற்சி மீன ராசியிலிருந்து இடம் மாறி கும்பராசிக்கு வர போறாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல, அதாவது இந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு மே மாதம் வரை சனி ராகு இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கையானது 10ஆம் வீடான கர்மஸ்தானத்துல நிகழ்கிறது. மிதுன ராசிக்கு 10ஆம் வீடு அப்படின்றது இந்த மீன ராசிங்க. அப்ப வேலை தொழில் 2லையுமே நடக்க போகின்ற விபரீத மாற்றங்கள், அதுவும் இரட்டை யோகத்தை தரப்போகுதுங்க. இதுவரை வேலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா கூட சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நினைவு நிச்சயமாக நனவாகும், நிஜத்தில் நடக்குங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொழிலில் லாபமும் பார்ப்பீங்க. பரம்பரை தொழில் பண்ணாலும் சரி, ஆசைப்பட்ட தொழில் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதை செய்வீங்க. தாய், தந்தை, சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள், வாழ்க்கை துணை என யாரோடையாவது ஜாயின் பண்ணி கூட்டு தொழில் தொடங்கலான்னு நினச்சா கூட அதை கூட நீங்கள் பண்ணி லாபம் பார்ப்பீங்க, இது உறுதி. அடுத்ததாக, ஏதாவது தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அந்த தொழில் ரீதியாக லாபம், புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. தொழிலில் முன்னேற்றம் நடக்கும். புதியதாக ஒரு பேரலல் பிஸ்னஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க சான்சஸ் இருக்குங்க. இப்படி இரட்டை யோகத்தினை, இரட்டை லாபத்தினை இந்த சனி ராகு இணைவது கொடுக்குதுங்க. இதில் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு சனி சேர்வதால் நிச்சயமாக அரசியல், சினிமா, செய்தி ஊடகம் மற்றும் உறவுகள் மத்தியில் பிரபலமாகிறது மற்றும் மிகப்பெரிய விஷயத்தில் வெற்றி பெற்று மக்கள் மத்தியில் உங்களுடைய முகம் பதிவு பெறுவது, இந்த மாதிரியான பிரபல யோகம் அப்படின்றத பெறுவீங்க. அடுத்ததாக, இந்த சனி சேர்க்கை 10ஆம் வீட்டில் நடக்கிறதால ஷேர் மார்க்கெட்டு, ஐடி, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம், வெளிநாட்டு பிஸ்னஸ், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், எலக்ட்ரிக்கல் மற்றும் கட்டுமான பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த துறையிலெல்லாம் மிகப்பெரிய மாற்றமும் பெரிய லாபமும் பெறுவீங்க. மேலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிக்கும் போதே வேலைக்கு உத்தரவாதமானது கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து, பாக பிரிவினை இதெல்லாம் சுமூகமாக ஏற்பட போகுது. மேலும் பல நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த 2025 கிடைக்குங்க. மருத்துவ செலவு தீர்ந்து போகும், உங்களுடைய நோய் குணமாகும். மிகப்பெரிய நோய் பிரச்சனை இருந்தால் கூட சிறிய மருந்து மாத்திரைகள் மூலம் சரி செய்யக்கூடிய காலகட்டம் ஏற்பட போகுதுங்க. மேலும் வெளிநாட்டு யோகம், வேறு மாநிலத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக இடமாற்றம் என்பது உண்டுங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்படிப்பட்ட யோகங்கள் மாற்றங்களை கொடுத்து லாபம், இரட்டை லாபமாக கொடுக்க போகுது இந்த 2 கிரகங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் வழிபாடு அப்படின்னு பார்த்தா, இந்த சனி ராகுனுடைய சேர்க்கையானது ஏற்படுது. அதுவும் அது நடக்கக்கூடிய வீடு மீனராசி, குரு பகவானுக்குரிய இடம். அதனாலையும் நிச்சயமாக இந்த சனி குரு ராகு வழிபாடு பண்ணணுங்க. குறிப்பாக பௌர்ணமியில் திருச்செந்தூர் சென்று குரு பகவான், காலபைரவர், சனீஸ்வரர் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ளவங்க அல்லது உங்கள் நண்பர்கள் மூலமாக அறிமுகமான உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்க, ஆடை தானம் செய்யுங்க, அது ரொம்பவே நல்லதுங்க.
நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.